இங்க ஒருத்தர் டீச்சர் வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. ஆனா அவருக்கு கொஞ்சம் சரியா பேச்சு வராது, திக்கி திக்கி தான் பேசுவாரு. அதனால இவரை போற இடம் எல்லா இடத்துலயுமே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியா அவருக்கு ஒரு ஸ்கூல்ல வேலையும் கிடைச்சிருது. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே டீச்சரும் ஆயிடுறாரு. முதல் நாள் அவர் சந்தோஷமா கிளாஸ்குள்ள போறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த ஸ்கூல்ல இருக்கிற மொத்த அடங்காத பசங்களையும் ஒரே கிளாஸ் ரூம்ல வச்சிருக்காங்க. இவர் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்ல இருந்தே அந்த பசங்க இவரை படாத பாடு படுத்துறானுங்க. கிளாஸ் எடுக்கும் போது அவர் முதுகுல பேப்பரை ஒட்டி வைக்கிறதும், அவர் கீழே பட்டாசு கொளுத்தி போடுறதும், அவர் சாப்பிடும் போது பூச்சி எடுத்து போடுறதும்னு அவரை படுத்தி எடுத்துறானுங்க. அவருமே இந்த பசங்களோட மிங்கிள் ஆவறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பசங்க அவரை தொடர்ந்து அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. ஆனா இவருக்கு இந்த கிண்டலும் கேலியும் சின்ன வயசுல இருந்து அவருக்கு பழகி போன ஒரு விஷயம் தான். அப்படி இருந்துமே இவரு ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வரும்போது சந்தோஷமா தான் வராரு. அப்படி இருக்க ஒரு நாள் இவர் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கூப்பிட்டு, இந்த ஸ்கூல்லயே உங்க கிளாஸ் பசங்க தான் மார்க் கம்மியா எடுக்கிறவங்க, இந்த டைம் எக்ஸாம்ல அவங்க யாராவது ஃபெயில் ஆனாங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோன்னு சொல்லிடுறாரு. கடைசியில இவருக்கு வேற வழி இல்லாம இவர் கிளாஸ்குள்ள போய் அவங்க பசங்க முன்னாடி இவர் சின்ன வயசுல இருந்து பட்ட அசிங்கத்தையும் இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்றாரு. அப்பதான் இந்த பசங்களுக்கு இவங்க பண்ண தப்பு எல்லாமே புரியுது. இவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பசங்களை படிக்க வச்சு எக்ஸாம்ல நல்ல மார்க்கும் வாங்க வச்சிடுறாரு. இந்த ஸ்கூல்லயே இவர் தான் பெஸ்ட் டீச்சர்னு பேரும் வாங்கிறாரு.